தமிழ்நாடு அரசு சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் உள்ள வெலிங்டன் சீமாட்டி கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு பிளஸ் 2 வகுப்புகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறித்து விவாதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 60% மேல் தேர்ச்சி விகிதம் எடுத்த ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி தலைமை ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் தமிழரசி பாராட்டி பரிசுகள் வழங்கினார். ஆதி திராவிடர் நலத்துறை பணியாற்றுகின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பாடவாரியான ஆசிரியருடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பின் தேர்ச்சி விகிதம் 2005-6 70% இருந்தது. இவ்வாண்டு 81% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் 12ஆம் வகுப்புடைய தேர்ச்சி விகிதம் 2005-6 56% இருந்தது. இன்றைக்கு 76% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய பள்ளியுடைய தேர்ச்சி விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாண்டும் இதனுடைய தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. மேலும் 60%ற்கு குறைவாக தேர்ச்சி விகிதம் பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் தமிழரசி உத்தரவிட்டார்.